कुछ जाओ सामने டியூட்டி டிக்னிட்டி அண்ட் டிசிப்ளின் பேரறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இந்த சிறப்பு முகாம் வாக்காளர்களை சேர்த்தல் நீக்கல் விலாசம் மாற்றுதல் இந்த முகாம் நேற்றும் இன்றும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கழகத்தை சார்ந்தவர்கள் ஆங்காங்கு சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பணியாற்றுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த அருள்மிகு நாகநாத சுவாமி ஆலய அருகில் உள்ள இந்து கல்வி நிலையத்தில் 116வது பாகம் 117வது பாகம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் பிஎல்ஓ 2 எம் அஸ்லம் பாஷா பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பாகம் 116 வரிசை 957. இந்த பூத்தில் 116வது பாகத்தில் ஆண்கள் 515, பெண்கள் 555, மொத்தம் 1070. 117 பாகம் 117 பாகமே. ஆண்கள் 685, பெண்கள் 630, 1315. இந்த முகாமில் ஆர்வத்துடன் புதிய வாக்காளர்கள் வருகிறார்கள். அவர்கள் விரும்புவது ஆன்லைனை விட இந்த முகாமில் தான் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது என்னவென்றால் இங்கே பணியாற்றுகிறவர்கள் இந்த பூத்தில் அம்மையார் உமா அவர்களும் அம்மையார் உமா மகேஸ்வரி அவர்களும் சிறப்பான முறையில் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில் அநேகமாக உருது பேசும் மக்கள் இருப்பதனால் அவர்களுக்கு தமிழ் பேசுகிறார்கள், ஆனால் எழுத முடிவதில்லை. இனி வருங்காலத்திலாவது தமிழை படிக்க கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இவர்கள் எழுத்து பிழைத்து அந்த அரபு உருது மொழி பெயர்களை சிறப்பான முறையில் அவர்களுக்கு உறுதுணையாக எழுதி கொடுக்கிறார்கள். இந்த பணி எங்கள் வட்டத்தில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கோம். இந்த பூத்தில் இருவர்கள், ஒருவர் அஸ்லம் பாஷா, இன்னொருவர் அல்தாஃப் அஹமத் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மக்கள் சற்று ஆர்வமாக வந்து புதிய வாக்காளர்கள் சேர்த்தால் நன்றாக இருக்கும் என்று நான் என்னுடைய கடமையில் எங்கள் பகுதியில் உள்ள சுமார் 16 பேர்களுக்கு தொலைபேசி மூலம் இந்த முகாம் நடைபெற்றது. சிறப்பு முகாமில் வாக்காளர்கள் சேர்த்தல் சம்பந்தமாக 18 வயது பூர்த்தி உள்ளவர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த முகாம் அரசாங்கம் மூலமாக, ஆமூர் நகராட்சி மூலமாக, ஒலிபெருக்கி மூலமாக ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட் ஆட்டோவில் விளம்பரம் செய்தார்கள். இந்த பகுதி வந்து முக்கியமான பழைய காங்கர்தேக்கா மசூதி ஒன்றும் பழைய அருள்மிகு நாகநாத சுவாமி ஆலய பகுதி இது. இங்குள்ளவர்கள் கோயில்களிலும் மசூதிகளுக்கும் நிர்வாகிகள் அறிவிப்பு வெளியிட்டார்கள். அனைவரும் இதை கேட்டு சென்றிருக்கிறார். அதன் அடிப்படையிலும் வருகிறார்கள். நாங்களும் கட்சி சார்பாக அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. बाहर स्कूल का एक फोटो उठा लो. இந்த பகுதி இங்க வாமா மேடம். எங்கடா होगा ना बाहर में वो फोटो उठा लो. हम बस से अच्छा दाल बात